இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்து வருகிற இந்த சுவிசேஷ பணிக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன், மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இயேசு கிறிஸ்து பல்வேறுபட்ட சூழ்நிலையிலே நம்மோடு காணப்பட்டார். அவர் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார் என்பதையாக நம்ம சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக நம்முடைய வாழ்விலே காணப்பட்டார் என்பதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 10:33 பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல சமாரியனாக இருந்து நம்மேல் மனதுருகி நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக எந்த குறையும் இல்லாமல் இருந்தோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்ததா என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்காது. பல்வேறு கால சூழ்நிலையிலே நாம் பல துன்பங்களுக்கு இடையிலே நாம் சிக்கி தவித்திருப்போம். பல வருத்தங்கள், வேதனைகள், வறுமைகள், வியாதிகள் என பல்வேறு சூழ்நிலையிலே நம்முடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மற்று போயிருக்கும். அந்த நேரங்களிலே நாம் தேற்றப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தேற்றி இருக்கிறார். பல்வேறு இதுபோல துன்பங்கள், வருத்தங்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மோடு இருந்து மனதுருகிறார். நம் வேதாகமத்திலே நல்ல சமாரியன் கதையை அடிப்படையாக கொண்டு நாம் இயேசு எவ்வாறு நல்ல சமாரியனாக இருந்தார் என்பதை பற்றி தியானிப்போம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழும் நாட்களிலே பல்வேறுபட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். அதிலே பலர் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், சிலர் நம்முடைய உறவினர்கள், சிலர் நம்முடைய நண்பர்களாக இருப்பார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சுகத்தையும் துக்கத்தையும் யாரிடம் பகிர்ந்து கொள்வான் என்றால் தன்னுடைய சகோதரனிடத்திலும், தன்னுடைய நண்பர்களிடத்திலும், தன்னுடைய உறவினர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்வான். மற்றவர்கள் அவனுக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடத்திலே அதை பற்றி பகிர்ந்து கொள்ள மாட்டான். ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றிய அக்கறை இல்லை. ஒரு மனிதனுடைய சுகத்திலே மற்றவர்கள் இணைந்து அவனோடு சுகத்தோடு காணப்படுவார்கள், அவனோடு மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். ஆனால் ஒரு மனிதன் துக்கப்படுகிறான் என்றால் அவனுடைய துக்கத்தை ஆற்றும்படியாக மற்றவர்கள் உதவி செய்வார்களா என்றால் இல்லை. அவனுக்கு தோள் கொடுத்து தாங்கும்படியான தோள்களை அவன் தேடுகிறான், இல்லை. அவனுக்கு உதவும்படியான கரங்களை அவன் நோக்கி பார்க்கிறான், இல்லை. அனைவருமாக விலகி அவனை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அனைவரும் அவனுக்கு விலகி சென்று விடுகின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலே நம்மோடு இருந்து நல்ல சமாரியனாக இருந்து வழிநடத்தினால் நாம் இன்றும் உயிரோடு இருக்கிறோம். எப்படியாக இயேசு நல்ல சமாரியனாக இருந்து நம்மை பாதுகாத்தார் என்பதை பற்றி 3 காரியங்களை வச்சு சிந்திப்போம். காயப்பட்ட நம்மை மேலும் காயப்படுத்தாமல் நம்முடைய காயங்களை கட்டுகிற நல்ல சமாரியன் இயேசு. லூக்கா 10:34 இப்படியாக சொல்கிறது. அந்த சமாரியன் கிட்ட வந்து குற்றூராய் கிடந்த அந்த யூதனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வாய்த்து காயங்களை கட்டினான் என்று வாசிக்கிறோம். காயப்பட்டு கிடப்பது ஒரு யூதன், இவன் ஒரு சமாரியன். பாருங்கள், அவனுக்கு அறிமுகம் இல்லாதவன், அவன் தன்னுடைய இனத்தானே அல்ல. ஆனாலும் குற்றூராய் கிடப்பவனை கண்டு மனதுருகி தன்னுடைய சுய வாகனத்திலிருந்து இறங்கி அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கொண்டு அவனுடைய காயங்களுடைய இரத்தத்தை துடைக்கிறான். தான் வழிக்கு என்று வைத்திருக்கிற எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வைத்து அந்த காயங்களுக்கு மருந்து போடுகிறான். தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அவனுடைய காயங்களை கட்டுகிறான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் இப்படித்தான் நம்மோடு நல்ல சமாரியனாக இருந்து நமக்கு வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கும்போது அவர் இறங்கி வந்து நமக்காக உதவி செய்தார். நாம் இந்த உலக வாழ்க்கையிலே காணப்பட்ட மனிதர்கள் எப்படியாக இருந்தார்கள் என்றால் அந்த யூதர் போலவும் அந்த லேவியன் போலவும் தான். அவர்கள் அந்த யூதன் அடிபட்டு கிடக்கிறவன் அவங்களுடைய இனத்தான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அவனை பார்த்து விட்டு அவனை விட்டு விலகி சென்று விடுகின்றனர். உலக பிரகாரமான மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் சென்று விடுகிறார்கள். அவன் குற்றவாளியாக கிடக்கும்போது அவன் கண்ணேறிட்டு பார்த்திருப்பான். அந்த யூதனும் லேவியனும் அவனுக்கு விலகி செல்லும் போது அவனுடைய மனம் இன்னும் அதிகமாக காயப்பட்டிருக்கும். உதவி செய்யறதுக்கு ஏற்ற காலத்திலே உதவி செய்வார்கள் என்று நினைத்து ஏங்கி தவித்திருக்கிற மக்களுக்கு உதவி செய்யாமல் செய்து விடுவது அந்த காயத்தை மேலும் காயப்படுத்துவது போல அமைந்து விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியல்ல, நம்முடைய காயங்களை கட்டினார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது
தன்னுடைய மேன்மையை விட்டு இறங்கி பாதுகாக்கும் நல்ல சமாரியன். லூக்கா 10:34 இப்படியாக கூறுகிறது. காயப்பட்ட யூதனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று பார்க்கிறோம். அந்த சமாரியன் தான் வந்த தன்னுடைய வாகனத்திலிருந்து முதலாவது இறங்குகிறான். உயரே இருந்து அவன் இறங்குகிறான். அவன் குற்றுயிராக கிடந்த அந்த மனிதனை கண்ணோக்கி பார்க்கும்படியாக அவனுக்கு சுய வாகனத்திலிருந்து இறங்குகிறான். இறங்கி தன்னுடைய இனத்தான் அல்லாத அவனை தொடுகிறான், தூக்குகிறான், தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றுகிறான், அவனை தன்னோடு அணைத்து கொண்டு செல்கிறான். பாருங்கள், தன்னுடைய சுய வாகனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய சுய வாகனத்தை பயன்படுத்தி அவனுக்கு உதவுகிறான். இயேசு கிறிஸ்துவும் இப்படித்தான் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தினார். அவருடைய மேன்மையை விட்டு இறங்கி நம்முடைய வருத்தங்களிலும் வேதனைகளிலும் நம்ம கூடவே இருந்து நம்மை அரவணைத்து நம்மை தாங்கி தூக்கி எடுத்து அவருடைய மகிமையிலே நம்மை பாதுகாத்து வைத்து கொண்டார். அவர் நம்மை பராமரித்து கொண்டார். தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்தார். ஆனால் அந்த லேவியனும் யூதனும் என்ன செய்தார்கள்? அதுபோலதான் இந்த உலக மக்களும் செய்கிறார்கள். அந்த லேவியனும் யூதனும் அவனை கண்டு விலகி செல்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்தது எருசலேம் நகரத்தில் அல்ல, எருசலேம் நகரத்துக்கு வெளியே நடக்கிறது. இதே சம்பவம் எருசலேம் நகரத்துக்குள்ளாக நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த லேவியனும் அந்த யூதனும் அந்த குற்றுயிராக கிடந்த யூதனுக்கு உதவி செய்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அங்கே உதவி செய்யும் போது அனைத்து மக்களும் அதை பார்க்க முடியும். அதனால் என்ன கிடைக்கும் என்றால் இவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று அவருடைய பெயர் பேசப்படும். அவர்கள் மற்ற மக்களுக்கு முன்பாக பெருமையாக நினைக்கப்படுவார்கள். தங்களுடைய பெயர் பேசப்படும் என்பதனை அறிந்து இதுபோல உதவிகளை செய்வார்கள். இதுபோலதான் பல நேரங்களிலே பல உறவுகள் என்ன நடக்கிறது என்றால் தங்களோடு தூரத்திலே இருக்க உறவுகள் கஷ்டப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள் என்றால் அதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. அதே போல அக்கறை இல்லாத போது இருந்து விடுவார்கள். அதே போல தங்களுக்கு அருகிலே ஒரு உறவினர்கள் இது போல கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படியாக உதவி வேண்டும் என்று நிர்பந்த நிலை அவர்களுக்கு வந்துவிடுகிறது. மேலும் அவர்களுக்கு உபசரிக்கவில்லை, அவர்களை பாதுகாக்கவில்லை என்றால், அவர்கள் துக்கத்தில் தாங்கவில்லை என்றால் யாராவது ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்று அவர்கள் ஒரு பயத்திலேயே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார்கள். தங்களுடைய பெயர் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக உதவி செய்கிறார்கள். இப்படியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு நல்ல சமாரியனாக இருந்து எப்பொழுதும் அவருடைய பெயருக்காக இல்லை, அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து நமக்கு நல்ல ஒரு சமாரியனாக இருந்து நமக்கு உதவி செய்தார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது முகம் கோணாமல் பராமரிக்கும் நல்ல சமாரியன் இயேசு. லூக்கா 10:35 இப்படியாக கூறப்பட்டுள்ளது. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ அவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருகிறேன் என்று கூறுகிறான். பாருங்கள், அந்த சமாரியன் அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு தான் தங்கும் சத்திரத்தில் கொண்டு அவனை பராமரிக்கிறான். எப்படியாக அக்கறை உடையவனாக அவன் காணப்பட்டான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனை ஏதோ விட்டுவிட்டு யார் வசமாக விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. காயம் கட்டிவிட்டோம், அவன் எப்படியாக மற்றவர்கள் பார்த்துக்கொள்வான் என்று செல்லவில்லை. அவன் சத்திரத்திலே கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். மேலும் தன்னுடைய பிரயாணத்துக்கு காலம் வந்துவிட்டதினால் அவன் கிளம்பி செல்லும் போது சத்திரக்காரனிடம் 2 பணத்தை கொடுத்துவிட்டு, நீ அவனை கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மாத்திரமல்ல, இவனுக்கு மேலே தான் செலவானாலும் அதை நான் திரும்பி வரும்போது கொடுத்து விடுவேன் என்று சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அதை செய்கிறான். பாருங்கள், உலக பிரகாரமான மக்கள் ஒருவேளை நாம் கஷ்டப்படுகிறோம் வருத்தப்படுகிறோம் என்றால் இப்படியாக உதவுவார்களா என்றால் ஒரு சிறு உதவியை செய்து விடுகிறார்கள். மேலும் ஒரு பெரிய உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் சலித்து கொள்வார்கள், முகம் கோணி விடுவார்கள். அப்படியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு இருந்து நம்மை நல்ல ஆசாரியனாக இருந்து நம்மை வழி நடத்தினார். அவர் நம்முடைய காயங்களை கட்டினார், நம்மேல் மனதுருகினார், நம்முடைய காயங்களை கட்டி நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். அந்த நல்ல சமாரியன் நம்மோடு இருக்கிறார். இனி வரும் காலங்களில் அப்படியே இருந்து நம்மை பாதுகாப்பார். ஆமேன். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் நல்ல சமாரியனாக நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினீர். அதுபோல இனி வரும் நாட்களிலும் நல்ல சமாரியனாக இருந்து எங்கள் மனக்கவலைகள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை மகிமை
மகிமை